தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 100வது நாளை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் தலைமைச் செயலகம் செல்லக்கூடிய பாதைகள், அதன் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்திலும் போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும், தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம், என்ன நிலைமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுறதுனால தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் சொல்றேன், உங்க வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே உறுதியா, கவலைப்படாதீங்க, பொறுத்துதான் பொறுத்தீங்க. இன்னும் ஒரு 1.5 மாசம் 2 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்துருங்க, நல்ல காலம் வரும். ஒரே இடத்துல எங்க விட எங்கேயுமே விடாம எங்களை வந்து துரத்திட்டே இருக்காங்க போலீஸ், தீவிரவாதி மாதிரி எங்களை எல்லா இடத்துலயும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன? இடம் இல்லாம இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. எங்களுக்கு எல்லாருமே 3 நாளா நாங்க உண்ணாவிரதம் இருக்கோம். இன்னமும் எங்க போராட்டம் தொடரும் சார். எங்களை என்ன சொல்லி வந்து கூப்பிட்டாருன்னா, கமிஷனரு நீங்க வாங்க, உங்களை எல்லாரையும் நான் ஜட்ஜி கிட்ட இட்டுன்னு போய் நிக்க வைக்கிறேன், நிக்க வச்சு உங்களை எல்லாரையும் நான் வந்து உங்களுக்கு எங்க இடம் வேணுமோ கேட்டது. எங்களுக்கு இடம் தர மாட்டாங்க சார், இடம் தர மாட்டாங்க. நைட்ல வந்து எங்களை என்ன பண்ணாங்க, உங்களை வந்து வாங்க இது கோர்ட்டு கூட்டு போறேன்னு கூட்டு போயிட்டு நடு வழியில இறக்கி விட்டாங்க சார். எங்களுடைய உழைப்பு சார், இது எங்களுடைய உழைப்பு இருக்கும் போது எதுக்கு சார் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? எங்களுக்கு நியாயம், எங்க வேலை தான்